உலகில் ஆடும் தொட்டிலெல்லாம் உன் பெயர் பாடும், உண்மை பேசும் மொழிகளெல்லாம் உன் புகழ் பேசும். உலகில் ஆடும் தொட்டிலெல்லாம் உன் புகழ் பாடும், உண்மை பேசும் மொழிகளெல்லாம் உன் பெயர் பேசும். யுகங்களெல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது, யுகங்களெல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது, உன் முகமலரின் அழகில் மட்டும் முதுமை வராது கந்தா, முதுமை வராது. குமரா சொல்ல சொல்ல இனிக்குதடா, முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. கவியரசரின் சொற்களால் தமிழ்கடவுள் முருகனின் திருத்தாள்களை வணங்கி, ரொம்ப அழகான ஒரு அவை இன்றைக்கு. ரொம்ப நல்லா இருக்குது இந்த மைக்கு. மன வாழ்க்கை அமைகிறதும் மைக் அமைகிறதுக்கு ஒரு ஸ்பீக்கருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விதத்தில் ரொம்ப அழகான ஒரு குளிரூட்டப்பட்ட அரங்கம். உண்மையிலேயே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு ஐயம் எனக்குள்ளே எழுகிறது. நிறைய வெளிநாடுகளுக்கு போகும்போது தான் இந்த மாதிரியான ஒரு அருமையான அரங்கம், இந்த மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்காக மிகவும் நான் பெருமையோடையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் ஐயா உங்களுக்கு. ரொம்ப எங்கேருந்து பார்த்தாலும் இந்த மேடை தெரியக்கூடிய அளவிற்கு அவ்வளோ அழகான கட்டுமானம். அந்த தூண்கள் கூட மறைக்காத அளவுக்கு இதை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஒரு செயல், இந்த ஒரு செயலானது எப்படி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமோ அதுபோல் உங்களுடைய சின்சியாரிட்டியையும் உங்களுடைய திறமையையும் எனக்கு சொல்லுகிறது. ரொம்ப அற்புதமான நிகழ்வு இது. கவியரசர் ரொம்ப சொற்பமான காலங்கள் தான் நம்முடன் வாழ்ந்தார் மனித உடலின் வடிவில். ஆனால் அவர் நமக்கு சொல்லிவிட்டு போன அற்புதமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்குமானது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். உலகெங்கிலும் கவியரசருடைய இந்த நூற்றாண்டினை வெகு சிறப்பாகவும் விமரிசையாகவும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த விதத்தில் நம்ம புண்ணிய பூமியாக திகழக்கூடிய இந்த மண்ணில் பேசுவது எனக்கு மிகுந்த பெருமையை அளிக்கிறது. எப்போவுமே நகரத்தாருக்கு ஒரு பெருமை உண்டு. நம்ம தமிழ் இனத்தில் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு இனம்னு பார்த்திங்கன்னா நகரத்தார்கள் தான். கோவில் கட்டிய குலம், கொடை கொடுத்த குலம், கல்வி வளர்த்த குலம், கலாச்சாரம் காத்த குலம் அப்படின்னு நம்ம நகரத்தாரை சொல்லலாம். எத்தனையோ கொடைகள், எத்தனையோ திருப்பணிகள் செய்த அவர்கள் செய்த கொடைகள்லேயே மிகவும் உயர்வான கொடை என்ன தெரியுமா? கவியரசர் போல ஒரு மாமனிதரை தமிழுக்கு கொடையாக கொடுத்தது தான் நம்ம நகரத்தார்களுடைய மிக பெருமைகளிலே தலையானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கு நம்ம திரு டி. சிதம்பரம் செட்டியார் அவர்களுடன் நல்லாசியுடன் இந்த நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு தலைமை வகித்திருக்கக்கூடிய எங்கள் பாசத்திற்குரிய மதிப்பிற்குரிய திரு சி. வள்ளியப்பா ஐயா அவர்கள், தலைவர் சோனா கல்வி குழுமம் அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றி. எப்பவும் செவிக்கு உணவு இல்லாத போது என்ன சொல்லுவாங்க? சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். ஆனால் ஐயாவை பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன நடந்தாலும் சரி, முதல்ல வயிறார உணவு எல்லாருக்கும் கொடுத்து விட்டு தான் அதற்கு பிறகு எந்த விஷயங்களும் நம்ம செவி கேட்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடியவங்க. சாதாரண விஷயம் கிடையாது. இத்துணை மாணவர்களுக்கு இத்தனை அழகாக அறத்தோடு கல்வியை கற்பித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப நமக்கு தேவையானது அந்த அறம் தான். அந்த விதத்தில் நான் மிகவும் மகிழ்கிறேன். மேலும் சொன்னாங்க, இங்கே உள்ள அந்த கலைக்கல்லூரியில் படிக்கக்கூடிய ஆர்ட்ஸ் காலேஜ் மாணவர்கள் எல்லாரும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு. இதற்காக மிகப்பெரிய ஒரு கைதட்டல் நீங்கள் கொடுத்தே ஆகணும். இப்போ தொழில்நுட்பம் ரொம்ப முன்னேறி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் கல்வி அப்படிங்கிறது ரொம்பவும் மலிவாக ஆகிவிட்டது. எதற்கு படிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அப்படி இருக்க சூழலில் அத்துணை மாணவர்களும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறாங்கன்னா அந்த தலைமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அந்த விதத்தில் ஐயாவிற்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நகைச்சுவை இமயம் புலவர் ரா. சண்முக வடிவேல் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பு. அடுத்து நம்முடைய வைஸ் சேர்மன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பினை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியை அழகாக நமக்கு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற
திரு லே நாராயணன் அவர்கள், மேனாள் தலைவர், ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்தை சேர்ந்தவர், ஈரோட்டுக்காரர். அவருக்கும் என்னுடைய அன்பான நன்றி. ரொம்ப சுறுசுறுப்பாக அழகாக அவருடைய அந்த சுறுசுறுப்பு எங்களையெல்லாம் தொற்றி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் மிகையாகாது. அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அடுத்தது நன்றியுரை வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிற செந்தில்நாதன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த ஐவர் குழு என்று சொல்லக்கூடிய திரு செந்தில்நாதன் அவர்கள், பழனியப்பன் அவர்கள், சுப்பிரமணியர் அவர்கள், தியாகராஜன் அவர்கள், எல் சுப்பிரமணியன் அவர்கள், மேலும் சுவாமிநாதன், சிதம்பரம் மற்றும் கோகுல் அவர்கள், லக்ஷ்மணன் அவர்கள், சாய் சோனா அவர்கள் மற்றும் பிரவீன் பழனியப்பன் ஆகியோர் அத்துணை பேரும் கவியரசர் கண்ணதாசன் இலக்கிய மன்றத்தைச் சேர்ந்த அன்பர்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. மேலும் இந்த நிகழ்வை நமக்கு இன்னும் சிறப்பு சேர்ப்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய மேனாள் சட்டமன்ற உறுப்பினர், அன்பு சகோதரர் திரு சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த 20 வருடங்களாக என்னுடைய அத்துணை வளர்ச்சிக்கும் உறுதுணையாக நிற்கக்கூடிய என்னுடைய கணவருக்கு என்னுடைய அன்பான வணக்கமும் நன்றியும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது ரொம்ப சிறப்பான ஒரு மாலை. ரொம்ப அழகாக அடுத்த ஒரு 40 நிமிடங்களும் இந்த அரங்கத்தின் குழுமை போலவே உங்கள் காதுகளுக்குள்ளாக கவியரசருடைய பாடல்களின் வழி அவர் நமக்கு எந்தெந்த செல்வங்களை எல்லாம் விட்டு கொடுத்துருக்குறாங்க, விட்டுட்டு போயிருக்கிறாங்க என்பதையும், எப்படி அவர் காலந்தோறும் நிலைத்து நிற்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். எப்போயுமே தமிழ் அன்னைக்கு ஒரு சிறப்பு உண்டு. எல்லாருமே அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், காலம் இவ்வளோ முன்னேறிடுச்சு, ஆங்கிலம் உலகத்தை எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறது, தமிழ் இனி அழிந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் நமக்கு இருக்கிறது. ஆனால் உண்மை அது கிடையாது. எப்போவுமே தமிழன்னை காலந்தோறும் தன்னை இந்த உலகத்திற்கு தான் யார் என்பதை எடுத்து சொல்வதற்காகவும் தன்னுடைய பெருமையை உலகறிய செய்வதற்காகவும் சில மாமனிதர்களை தன்னுடைய செல்ல பிள்ளைகளாக பிரசவித்து கொண்டே இருப்பார். அந்த வகையில் நமக்கு கிடைத்தவங்க வள்ளுவன், கம்பன், பாரதி வரிசையில் நமக்கு வரமாக வந்து வாய்த்தவர் தான் கவியரசர் கண்ணதாசன். இன்றைக்கு பாருங்கள், இத்துணை பேர் அவருடைய தமிழுக்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கும் போது நம்ம தமிழ் அன்னையின் சிறப்பு என்றென்றைக்கும் மேலோங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு 20 வருடங்களாக சந்தோஷமான மன வாழ்க்கை என்னுடையது. என்னுடைய வாழ்க்கையிலிருந்தே நான் இந்த அழகான விஷயத்தை துவங்கணும்னு நினைக்கிறேன். நானும் என்னுடைய கணவரும் காதல் திருமணம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நிச்சயமாக நாங்கள் வந்து வீட்டில் அப்பா அம்மா பார்த்து வச்ச திருமணம் தான். ஆனால் ஒன்றாக நாங்கள் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தோம். அப்போ ஒரே ஒரு பாடல், கவியரசருடைய பாடல் தான் எங்களை இணைத்தது. அது என்ன பாடல்? இந்த மாதிரி ஒரு அவையில் நானும் அவரும், அவர் நல்லா கவிதை எழுதக்கூடியவர், நானுமே கவிதை எழுதுவேன். எங்களுடைய குழுவில் இருந்த எல்லாருமே தமிழ் ஆர்வம் மிக்கவர்களாக இருந்தோம். அப்போது கவிதைகளெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும்போது ஆளுக்கு ஒரு கவிதை சொல்ல போக, அப்போது நாங்கள் வந்து 80s கிட்ஸ். அப்போது காவிய கவிஞர் வாலி அவர்களுமே ரொம்ப கோலோச்சி கொண்டிருந்த ஒரு காலம். அப்போ சில பேர் சொல்கிறாங்க, வாலி அவர்கள் தான் சிறந்த படைப்பாளி அப்படின்னு சொல்லி. அப்போ சிலர் சொன்னாங்க, இல்லை கவியரசர் தான் அப்படின்னு. எப்போவுமே இந்த ஒரு வாக்குவாதம் வரும் இல்லையா? அப்படி வந்து கொண்டிருந்த போது என்னுடைய கணவர் சொல்கிறாரு, அவர் மட்டும் அமைதியாக உட்கார்ந்துருந்தார். ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, கவியரசர் தான் சிறந்த படைப்பாளி, கவிதைகளை படைப்பதிலே அப்படின்னு. ஒரு சிலர் சொல்கிறாங்க வாலி தான் அப்படின்னு சொல்லி. என் கணவர் மட்டும் அமைதியாக அமர்ந்திருந்தார். நான் மெதுவாக போய், என்னங்க இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க, நீங்கள் சொல்லுங்கள், யார் சிறந்த படைப்பாளி, கவியரசரா இல்லை வாலி ஐயாவா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார். அவர் சொன்னார், 2 பேரையும் விட ஒரு சிறந்த படைப்பாளி இந்த உலகத்தில் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டார். என்ன, இவங்க 2 பேரையும் விட சிறந்த கவிதை படைக்கிறது யார் அப்படின்னா, உன்னுடைய அப்பா அப்படின்னு சொன்னார். பல பேருக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். நான் தான் அந்த கவிதையா. இப்போ உன்னுடைய அப்பா தான் சிறந்த படைப்பாளி அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த நிகழ்வு தொடர்ந்து நடக்குது. அப்போ நான் ஒரு மேடையில் ஒரு பாடலை பாடினேன். அதுவும் கவியரசருடைய பாடல் தான். எனக்கு அது ஒரு போட்டிக்கான மேடை அப்படிங்கிறதுனால ரொம்ப வித்தியாசமான பாடல்களை தேர்ந்தெடுத்து பாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால ஒரு அற்புதமான ஒரு பாடலை எடுத்து மேடையில் பாடுறேன். மன்னன் இட்ட தாலி பொன்வேலி, மானம் என்னும் வேலி தன் வேலி, குலமகள் அவள் கோலம் குங்குமச் சிலையாகும், குலமகள் அவள் கோலம் குங்குமச் சிலையாகும், நாயகன் கைகளில் நாயகி ஆடிடும் ஒரு ஆலயமாகும்,
மங்கை மனது அதை அன்றாடம் கொண்டாடும் காலை பொழுது காலை பொழுது காலை பொழுது ஒரு ஆலயமாகும் மங்கை மனது. இந்த பாட்டை கேட்டு வியந்த என் கணவர் இந்த பெண்ணை எப்படியும் திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி வீட்டில் போய் பொண்ணெல்லாம் கேட்டு போய் என்னை திருமணம் செய்துக்கிட்டார். ஆக என்னுடைய திருமணத்திற்கு முக்கிய காரணமாக இருந்ததே கவியரசர் தான்.